ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் பவுல் அப்போஸ்தலனின் அடையாளம் அவனுடைய பாடுகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சபைக்காக, ஒரு ஆத்துமாவுக்காக அவன் படுகிற பாடுகளை வைத்து அவன் உண்மையான ஒரு அப்போஸ்தலன் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கொரிந்து சபைக்கும் நமக்கும் எழுதியிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது புத்தி சுயாதீனம் இல்லாதவன் என்று அர்த்தம். அதாவது நம்ம சொல்லுகிறோமே, நம்ம பாஷையில் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறோமே, அந்த அர்த்தத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற எவனும் அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று பேசுகிறார். இயேசுவும் கூட ஒரு ஓமையில் தன்னுடைய நிலம்தான் நன்றாக விளைந்திருந்தது, தன்னுடைய களஞ்சியத்தை தான் இடித்து பெரிதாக கட்டுவேன்னு சொன்னால், தன்னுடைய ஆத்மாவோடு கூட இரவிலே பேசி கொண்டிருந்தான். ஆத்மாவே, நீ புசித்து குடித்து இளைப்பாறு, உனக்கென்று அநேக நாட்களுக்கென்று நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது தேவன் அங்கே பேசுகிறதாக இயேசு சொல்லுகிறார். மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளால்? முட்டாளே, பைத்தியக்காரனே என்று அங்கே ஆண்டவர் பேசுகிறதாக இயேசு அந்த ஓமையிலே சொல்லுகிறார். அதே போலத்தான் பெருமை பாராட்டுகிறவர்கள் பவுலுக்கு நன்றாக தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, அதற்கு பின்னாடி தான் நான் நிற்கிறேன். அதற்கு பின்னாடி நிற்கிற நான் தேவனுடைய கிருபையை விட, தேவனுடைய வல்லமையை விட என்னிடத்தில் பெரிதாக ஒன்றுமே இல்லை. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் மாத்திரம் என்னிடத்தில் இருக்கிறபடியினால்தான் நான் தேவ சுவிசேஷத்தை இந்த மண்பாண்டத்தில் பெற்றுக்கொண்டு, அந்த கிருபையையும் அந்த வல்லமையையும் பெற்றுக்கொண்டு நான் ஊழியம் செய்கிறவனாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவனாக நான் இருக்கிறேன். மற்றபடி நான் ஒன்றுமே இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே செங்கடலின் வழியாக நடத்தப்படும் பொழுது மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் நடந்து சென்ற கர்த்தருடைய தூதனானவர் முன் சென்ற அந்த நேரத்தில் முன்னிருந்து யாரும் தாக்க முடியாது. பின்னாடி இருந்து வந்த பார்வோனின் சேனைகளை பார்த்தவுடன் முன்பாக சென்ற கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு பின்பாக கடந்து வந்த பொழுது அங்கே ஒருவரும் நெருங்க முடியாதபடி ஆண்டவர் காரியங்களை செய்ததை பார்த்தோம். ஆகவே பவுலுக்கு தெளிவாக தெரியும், நான் ஒன்றுமே கிடையாது, தேவ கிருபையும் தேவ வல்லமையும் தான் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்று தெரியும். அதனால் இங்கே புத்தியீனனைப் போல பேசுகிறேன் என்று சொன்ன உடனே பவுல் பெருமை பிடித்து பேசுகிறவர் அல்ல. ஏனென்று சொன்னால் 2 கொரிந்தியர் 12:1 சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உண்மையான அப்போஸ்தலனின் அடையாளம் அவன் தன்னுடைய காரியங்கள் மேன்மையாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாளும் நினைக்க மாட்டான். பலவீனப்பட்டவன் தான் நான், எனக்கு மேலே தேவ கிருபை, தேவனுடைய பலன் இருக்கிறபடினால தான் நான் நிற்கிறேன் என்கிற ஒரு தகுதியை தான் அவன் சொல்லுகிறவனாக காணப்படுவான். 12:11 மேன்மை பாராட்டி புத்தியினானே, நீங்களே என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் இப்படி கள்ள அப்போஸ்தலர்களுக்கு செவி கொடுத்தபடியினால், அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் அந்த உங்களுடைய காரியங்களையே தேடி அவர்கள் உங்களை வஞ்சித்து விட்டார்களே என்கிற காரியத்தினால்தான் நானும் அவர்களுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் பேசணும்னு நினச்சி பேசிட்டேன், புத்தியினனைப் போல பேசிட்டேன், நீங்கள் தான் என்னை பலவந்தப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுகிறார். அதே போல் 2 கொரிந்தியர் 7:1-8 வரையிலும் பார்க்கிறோம். தன்னுடைய பலவீனத்தை சொல்லுகிறார். புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள், நான் ஒன்றுமில்லை என்றாலும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தனையாக தாழ்த்துகிற பவுல் இங்கே புத்தியினனைப் போல பேசுகிறேன் என்று சொல்கிறார். எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. தேவ கிருபை தான் என்கிட்ட இருக்குது, தேவனுடைய வல்லமை தான் என் மேலே இருக்குது, மற்றபடி நான் ஒன்றுமே கிடையாது என்று சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 பின்பகுதியில் பாவிகளில் பிரதான பாவி நான். ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளம் தன்னை உயர்த்தி ஒருபொழுதிலும் அவன் பேச மாட்டான் என்கிற காரியத்தை சொல்கிறார். தன்னை புகழ்வதாக தெரிவதை கூட பவுல் வெறுக்கிறவராக இருந்தார். அது அவரை முட்டாள் போல அவரை உணர வைத்தது. கொரிந்தியில் உள்ளவர்களுக்காக தன் அப்போஸ்தலத்துவத்தை தற்காத்து கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டபடியினால்தான் இவைகளை அவர்களுக்கு அவர் எழுதி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை செய்கிறதற்கும் கிறிஸ்துவுக்காக
அவர் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து அவர் இங்கே தெளிவாக பேசுகிறார். கொஞ்சம் கேலியாக 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து, நீங்கள் ரொம்ப பிரைட்டான ஆட்களாச்ச, நீங்கள் ரொம்ப புத்தி உள்ளவர்களாச்ச, புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. அதாவது மேன்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் புத்தி இல்லாதவர்கள், நீங்கள் மிகுந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களே, அவர்களை எப்படி சகித்தீங்க? ஏன் எதிர்த்து அவர்களுக்கு நீங்கள் காரியங்களை சொல்லலை? ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், இங்கே தான் தெளிவாக சொல்லுகிறார், மோசேயினுடைய அந்த பிரமாணங்களுக்கு நேராக அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் 22வது வசனத்தில் அவர்களை நடத்தின கள்ள போதகர்கள் யாருன்னா, அவர்கள் எபிரேயனா, நானும் எபிரேயன் என்று பேசுகிறான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன் என்று பேசுகிற பார்த்தா அவங்களும் ஜூஸு தான், அவங்களும் பழமைவாதிகள் தான், அவங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறாங்க, நானும் ஆபிரகாமின் சந்ததி தான், கொஞ்சம் புத்திஹீனனை போல தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர், அப்படி தான் ஏமாத்துறாங்க. நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், அவர்கள் பழமைவாதிகளாக இருக்கிறார்கள், சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் அதிகம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பவுல் அப்போஸ்தலன். ஆகவே தான் இங்கே அவர்கள் உங்களை சிறைப்படுத்தினாலும் சிறையாக்கினாலும் உங்களை அந்த கிரியைகளினால தான் நீதிமானாக்க முடியும் என்று, நீதிமானாக மாற முடியும் என்று சத்தியத்தினால் உங்களை சிறையாக்கிட்டாங்க. ஒருவன் உங்களை பட்சித்தாலும் என்று சொன்னால், பட்சிக்கிற காரியம் என்று சொன்னால் உங்கள் காசெல்லாம் பிடுங்குறாங்க. அதுக்கு தான் உங்களிடத்தில் வேஷம் போட்டுக்கொண்டு கிறிஸ்துவின் ஊழியனைப் போல இருக்கிறார்கள். ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், நீங்கள் அவன் எங்கெல்லாம் வர சொல்லுகிறானோ, என்னெல்லாம் செய்ய சொல்லுகிறானோ, ஒரு தலையாட்டு பொம்மை மாதிரி மாறிட்டீங்களே. ஒருவன் தன்னை உயர்த்தினாலும் அவன் அத்தனையாய் பெருமையாய் பேசுகிறானே. ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. அந்த நாட்களில் செய்கிற வழக்கத்தை குறித்து பவுல் பேசுகிறார். ஓங்கி அரைஞ்சா கூட நீங்கள் அதையும் சகித்துக்கிட்டு, என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் என்ன முகத்தில் உமிழ்ந்தாலும் ஐயா தேவ மனுஷையான்னு சொல்லிட்டு உங்களை சிறையாக்கின, உங்களை கிரியைகளினால தான் நீதிமானாக முடியும் என்று உங்களுக்கு தவறாய் போதித்த அவர்களை பின்பற்றி விட்டீர்களே. அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லாமல் போயிற்று. சத்தியத்தின் மேலே உங்களுக்கு இத்தனை அன்பு தணிந்து போயிற்று. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை இத்தனையாய் நீர்த்து போக பண்ணிவிட்டார்களே என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை குறித்து பேசுகிறார். நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன், இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன் என்று சொல்லித்தான் அங்கே சொல்லிட்டு தன்னுடைய பாடுகளை குறித்து 3 காரியங்களை அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு கிறிஸ்துவுக்காக உண்மையான ஊழியனாக வாழ வேண்டியவனுடைய சான்றுகள் எப்படி இருக்கும், அதை பாடுகளின் மூலமாக அவன் எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக அவன் ஒரு மிகவும் பெரிய உழைப்பு, அயராமல் உழைக்கிறவனாக அவன் காணப்படுவான். அந்த உழைப்பு நிமித்தமாக சரீரத்தில் அநேக பாடுகள் வர முடியும். அதை வசனம் 23 சொல்லுகிறார், 26 சொல்லுகிறார், 27 சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதை பிரயாசப்பட்டதை சொல்கிறதையே பெருமையாக சொல்லிடுறனோன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் என்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை தற்காத்து கொள்ளும்படியாக என்னை அப்போஸ்தலன் அல்ல என்று அவர்கள் பேசுகிறார்களே, அதன் நிமித்தமாகத்தான் நான் புத்திஹீனமாக பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். இதனை 26ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ட்ராவல் கண்டினியூஸாக பண்ணிக்கொண்டே இருந்தேன். பவுலுடைய முதல் மிஷினரி பயணம், பவுலுடைய 2வது மிஷினரி பயணம், பவுலுடைய 3வது மிஷினரி பயணம், அங்கே ரோமா புரியிலை சிறையாக்கப்பட்ட போதிலும் கூட வாடகை வீடு எடுத்துக்கொண்டு அங்கே பிரசங்கித்த காரியங்கள் அத்தனை ஓய்வின்றி செய்த ஒரு பவுல் அப்போஸ்தலன். சிறையில் 7 முறை அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே இருந்து அவன் சந்தித்த சபைகளுக்கு ஓய்வின்றி நிருபங்களை எழுதின காரியங்கள். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பிரயாசத்திலும் தொடர்ந்து பிரயாசம், வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அவனுடைய பெரும் உழைப்பை குறித்து இங்கே அப்போஸ்தலர்களுடைய சான்றாக இங்கே பவுல் காட்டுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து
அவன் அவர்களுக்காக அனுபவித்த பெரிய பாடுகளையும் இங்கே எழுதுகிறார். 23 27 வரையிலும் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிரயாசப்பட்டவன் என்று சொன்ன பிறகு அதிகமாய் அடிபட்டவன். 5 முறை அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். 1 குறைய 40 அடிகளாக 5 முறை நான் அடிக்கப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பாடுகளை குறித்து சொல்ல முடியும். அதனை போல 24ஆம் வசனத்தில் அப்படி சொல்லுகிறார். அந்த யூதர்களுடைய முறைமையின்படி 40 அடி அடிப்பட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இறந்ததுனால 1 குறைய அடிக்கிற காரியங்கள் அவர்களுடைய நாட்களிலே இருந்தது. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன் என்று பார்க்கிறோம். அங்கே லீஸ்திராவில் கல்லெறிந்து செத்து போனார்னு சொல்லி இழுத்து தரதரன்னு ஊருக்கு வெளியே போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் எழும்பி உள்ளே போய் தீமோத்தேயுவை கண்டுபிடித்ததை நாம் பார்த்தோம். 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்த கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய பாடுகளை உங்களுக்காக அவர் ஆத்தும ஆதாயனாகிய நான் சகித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது வகையாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஜனங்களுக்காக அவனுடைய பெரிய கரிசனையை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இவை முதலானவைகளை அல்லாமல் இந்த பாடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஐயோ, இவர்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்படுமோ? ஒரே புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்ட சபை என்கிற மணவாட்டி அல்லவா, கற்புள்ள கன்னிகை அல்லவா, இவைகள் கெடுக்கப்பட்டு விடுமோ? எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை, அவன் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளின் மேல் அத்தனை கரிசனையை குறித்து காண்பிக்கும்படியாக சொல்லுகிறார். எல்லா நாளுமே என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ, எப்படியாயிலும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிற பவுல் அவர்கள் மேலுள்ள கரிசனையை காண்பிக்கிறார். ஒருவன் இடறினால், அவன் தவறு செய்து அவன் வழி தவறி போய்விட்டான் என்று சொன்னால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஏன்னா பவுலுடைய பாரமெல்லாம் அவர்களுடையதே அல்ல, அவர்களையே தேடினபடினால அத்தனையாய் சொல்லுகிறார் கரிசனையோடு கூட. ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனத்தை குறித்து தான்ப்பா நான் மேன்மை பாராட்ட முடியும், வேறு எதுவுமே என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் இருக்கிற தகுதியெல்லாம் என் தேவனுடைய கிருபையும் என் தேவனுடைய வல்லமையும் மாத்திரமே, அதற்கு அப்பாற்பட்டு நான் ஒன்றுமே இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட பவுல் பேசுகிறார். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். அதாவது அவன் பாடுகளை, அவனுடைய பிரச்சனைகளை, வேதனைகளை சொன்னபோது இவ்வளோ பாடுகளை பட்டுட்டோம், இவர் உயிரோடு இருக்கிறாரா? 7 முறை சிறைச்சாலையில் கடந்தேங்கிறார், ஒரு ராப்பகல் முழுவதும் கடலுக்குள்ளே கடந்தேங்கிறாரு, கல்லறியப்பட்டால் செத்து போயிடுவாங்களே, கல்லறியப்பட்டு தப்பிட்டேங்கிறார். 5 முறை இவர் அந்த வாரால் 40க்கு 1 குறை 39 அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறார். எதையா இவர் கதை விடுறார் போலன்னு சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் சிலர் பேசியிருக்கிறபடினால தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் என்று சொல்கிறார். தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் காத்தான். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்த்திருக்கிறோம். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாக இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய கரிசனைகள் இவைகள் எல்லாமே ஒரு அப்போஸ்தலனுடைய அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஊழியனை கண்டுபிடிப்போம், இப்படிப்பட்ட ஒரு ஊழியரோடு கூட ஐக்கியம் கொள்வோம். நம்முடையதே அல்ல, நம்மையே தேடி நமக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஆவிக்குரிய தலைவனின் கீழே இருப்போம். நாமும் ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் பவுலினுடைய இந்த காரியங்களை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.